கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டியும் கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் என்கின்ற அமைப்பின் 13வது ஆண்டு விழாவை ஒட்டியும் இன்று நடைபெறுகின்ற இந்த அற்புதமான விழாவிற்கு தலைமை தாங்கியிருக்கும் என்னுடைய இணைய நண்பர் திரு ஏவிஎம் சரவணன் அவர்களே, இசை பேரறிஞர் விஸ்வநாதன் அண்ணன் அவர்களே, இனிய நண்பர் என் அன்பு இளவல் இசைஞானி இளையராஜா அவர்களே, அருமை நண்பர் திரு புகழேந்தி அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக கண்ணதாசனே இந்த விழாவில் இருந்து நம் அண்மையில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற நினைப்பை ஏற்படுத்துகின்ற கண்மணி சுப்பு அவர்களே, திரையுலகில் மிக மிக அபூர்வமான மனிதர்களில் ஒருவராக வாழ்கின்ற என் அருமை நண்பர் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்களே, தமிழ் அறிவும் இசை அறிவும் ஒரு சேர பெற்றவர் திருமதி சரஸ்வதி ராமநாதன் அவர்களே, நண்பரும் கவிஞருமான திரு காவிரி மைந்தன் அவர்களே, அவைக்கண் அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, அனைவருக்கும் என் வணக்கம். இவ்வளவு பேருடைய பேரை நான் ஏன் விடாமல் சொன்னேன்னா, எனக்கு பாராட்டி என்ன எடுக்கிற விழாவில் அவர்கள் தங்க வேலையை விட்டுட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அதிகபட்சம் நான் அவர்களுக்கு காட்டக்கூடிய மரியாதை அவர்களை விழித்து என்னுடைய சொற்பொழிவை ஆரம்பிப்பதுதான். இந்த மாதிரி ஒரு மனிதனை உட்காந்து வச்சு புகழ்ந்ததுக்கு அப்புறம் பேச சொன்னா பேசுறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தனை புகழ்ந்தே கொன்னுடலாம், ஆயுதமே வேண்டியதில்லை. புகழ புகழ மண்டை வீங்கி தருக்கும் செருக்கும் ஏறி ஒரு மாதிரி உருப்படாம போயிடுவான் எவனுமே. ராஜா அவர்களும் மற்றபடி விஸ்வநாதன் அவர்களும் சொன்ன மாதிரி என்னுடைய அகவையின் காரணமாக நான் சற்று இறையருளால் ஆன்மீக ஞானம் பெற்றிருப்பதால் தழும்பாமல் இந்த புகழையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இத்தனை புகழும் என் வாழ்வில் விளக்கேற்றி வைத்த இசை பேரறிஞர் என் அண்ணன் விஸ்வநாதன் திருவடிகளில் என்னுடைய அனைத்து புகழையும் நான் சமர்ப்பிக்கிறேன். இதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லக்கூடிய வார்த்தையே இல்லை, மெய்யான வார்த்தை. விஸ்வநாதன் இல்லை என்றால் நான் தைரியமா சொல்றேன், வாலி இல்லை, எஸ்பி பாலசுப்ரமணியம் இல்லை, வாணி ஜெயராம் இல்லை, இளையராஜா. உண்மையில இளையராஜா ஏமாத்திட்டார் நம்மள. மாலை பொழுதின் மயக்கத்தில் பாட்டு ராஜா பாடி கேட்கணும், அற்புதம். ராஜா உயரிய மனிதர். இளையராஜான இளையராஜா எவ்வளவு தெரியுமா? நான் சொல்றேன், என் பேர் வாலி, ஆனால் காலத்தின் கையில் நான் ஒரு வாலிபால். வாலிபால் கேம்ல எப்படின்னா ஒருத்தர் தூக்கி கொடுப்பாரு, இன்னொருத்தர் அடிப்பார். விஸ்வநாதன் தூக்கி கொடுத்தார், இளையராஜா அடிச்சார். நான் போய் சரியான இலக்கில் விழுந்தேன். சரவணன் சொன்னது 100க்கு 100 உண்மை. நல்ல இசை, தமிழுக்கு யோகிதை எல்லாம் இவங்க 2 பேரோட க்ளோஸ். இப்ப என்னங்க படத்துக்கு பாட்டு எழுதுறீங்கன்னு ஒருத்தர் கேட்டார். ஏய் அப்படின்னு, என்னங்க குத்துன்னு அடிதட்டின்னு, என்னங்க மரியாதை குறைவா பேசுறீங்க? இல்ல இதெல்லாம் நான் பாட்டு எழுதுற படங்க. ஒரு 10 நாள் முன்னாடி கலைஞரோட பேசிட்டு, இன்னைக்கு இதே தேதியில் அவருடைய 80வது வயதை ஒட்டி ஒரு முக்கியமான மீட்டிங் நீங்கள் வரணும்னு அழைச்ச போது என்னால் வர முடியாது, இது மாதிரி விழா இருக்குன்னு சொன்னேன். அப்போ கலைஞரை பார்த்து நேராக சொல்லலாம், தப்பா எடுத்துக்க போகிறாருன்னு. என்னால் வர முடியாதுன்னா, இன்னைக்கு எனக்கு இது மாதிரி இளையராஜா, விஸ்வநாதன் எல்லாரும் கண்ணதாசன் பெயரில் ஒரு மன்றம் இருக்குது, அதில் எனக்கு கண்ணதாசனுடைய நினைவாக விருது எனக்கு வழங்குறாங்க, நான் போகணும்னு. ஐயா எப்போ பார்த்தாலும் விருது. நான் இவ்வளவு நாளாக உங்க பெருங்கவிஞர்னு நினைச்சேன், விருதுக்கு மேல் விருது, பெருங்கவிஞர்னு இப்போதான் தெரிஞ்சுட்டாங்க. என்னுடைய வெற்றியின் ரகசியம் ஒன்று தமிழ், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நன்றி அறிதல் தான். நான் இந்த விஸ்வநாதன் இந்த விழாவில் நீ கலந்துக்கணும், உங்க பாராட்ட போகிறேன், நான் இந்த வீட்டுக்கு வரேன்னாரு. அண்ணே நீங்கள் கிணத்துல விழுன்னு சொன்னாலும் நான் விழுந்துருவேன், நீங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லை, அப்பீலே கிடையாது. 1963 ஒரு ஜனவரியில் நான் நாகேஷ் எல்லாம் ஒரே ரூம்மேட்டாக இருந்து எல்லாம் சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். நாகேஷ் வந்து 62 ஜனவரி 26ஆம் தேதி நெஞ்சில் ஓர் ஆலயம் ரிலீஸ் ஆகி நாகேஷ் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகி ரூம் விட்டு போயிட்டான். நான் மட்டும் செவத்தில் பால் கணக்கு எழுதுகிற மாதிரி கடனெல்லாம் எழுதிட்டு இருக்கிறேன்.
அந்த டயத்தில் விஸ்வநாதன் அவர்களை ஒரு நாள் முக்தாபலம் இதயத்தில்லை படத்தில் மத்தியானம் 3 மணிக்கு சந்திக்கிறேன். 3 மணிக்கு நான் சந்திக்கும் பொழுது எனக்கு சோத்துக்கே வக்கு இல்லை. அன்னைக்கு ராத்திரி அதிலிருந்து இந்நாள் வரையில் எனக்கு சோறு சாப்பிடவே நேரம் இல்லை. அப்படி என்னை உயர்த்தியது விஸ்வநாதன் அவர்கள் தான். இப்போ சரவணன் சார்லாம் சொன்ன மாதிரி கண்ணதாசன், வாலி, இளையராஜா, விஸ்வநாதன் இவங்களோட உட்கார்ந்து பணியாற்றிய பொழுது ஒரு சுகானுபவம் இருந்தது. உடனுக்குடன் எழுதுவாங்க. இப்போ அந்த அனுபவம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால இப்போ எதை வச்சு என்ன பாராட்டுறாங்க? பாராட்டுற மாதிரி நான் 10 வருஷமா ஒன்றுமே பண்ணலையே, என்னடா அது இந்த முன்ன எழுதின பாட்டுக்காக இப்போ பாராட்டுறாங்க போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். சரவணன் சார் சொன்னது ரொம்ப கரெக்ட். எங்கே மியூசிக் டைரக்டரோட உட்கார்றேன், நான் ராஜாவோட ஹார்மோனியத்தில் உட்காந்து நேரம் எழுதினது விஸ்வநாத் சாரோட எழுதினது தான். பிற்காலத்தில் இப்போ எல்லாம் டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி ஆயிடுது. சரி, சில்லற வர்றது விடுங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவேன், விஸ்வநாதன் சார்கிட்டையும் இளையராஜா சார்கிட்டையும் நான் எழுதுகிற போது சத்தியமாக சொல்லுகிறேன், கொஞ்சம் தயங்குவேன். ஏன்னா 2 பேரும் இசையறிவும் உள்ளவர்கள், தமிழ் அறிவும் உள்ளவர்கள். ஒரு படி மேல் இளையராஜா வெண்பாவே எழுதக்கூடியவர். எனக்கு வெண்பாலாம் எழுத தெரியாது. நான் சினிமாவில் பெண்பா எழுதுறேன். இளையராஜா வெண்பா எழுதுவார் சார், ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். விஸ்வநாதன் சார் நல்ல பல்லவியை செலக்ட் பண்ணுவார். ஒரு நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். எனக்கு எம்ஜிஆருக்கு அடிக்கடி அபிப்பிராய பேதம் வரும். உடனே அவர் என்ன வேணான்னு, நான் அவரை வேணான்னு நடக்கும். அது மாதிரி கலங்கரை விளக்கத்தில் நான் எழுதலை. அப்புறம் திடீர்னு நினச்சி வாலி எழுதிட்டேன் அப்படின்னு. சங்கர் சார் டைரக்ஷன், ஏவிஎம்ல ரங்கசாமிங்கார் ரூமில் தான் கம்போசிங். விஸ்வநாதன் என்ன பண்ணார், ஒரு காதல் பாட்டியா எம்ஜிஆர் பாடுற மாதிரி அப்படின்னு விஸ்வநாதன் பெரிய செயின் போட்டிருப்பார், கழுத்தில் பூ போட்டிருக்காரு. அந்த தங்க செயினை கழட்டி ஹார்மோனிய போட்டியில் வச்சாரு. இந்த ரோலெக்ஸ் வாட்சு அது ஒரு 18 பவுனில் அதுக்கு செயின் எல்லாத்தையும் வச்சார். நீர் ஒரு அருமையான பல்லவி நான் அசந்து போகிற மாதிரி கொடுத்தா இது அத்தனை நீங்கள் எடுத்துக்கலான்னாரு. நான் பல்லவி சொன்னேன், உடனே எடுத்துக்கங்கிட்ட. காற்று வாங்க போனேன்னு ஒரு கவிதை வாங்கி வந்து அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணு என்ன ஆனாள்னு சொன்னேன். இது எடுத்துக்கங்கன்னார். திருப்பி அவர்கிட்ட கொடுத்து இதை விட விலை உயர்ந்தது வேணும்னு. என்னன்னாரு, உங்கள் ஆசீர்வாதம். அப்படி தமிழுக்காகலாம் நான் இந்த இடத்துல கண்மணி சுப்பு இருந்தால் கூட நான் கண்ணதாசனை பற்றி சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்கிறேன். ரொம்ப உருக்கமான நிகழ்ச்சி இது. 1968 ஒரு நாள் இரவு நேரம் ஒரு 11 மணி இருக்கும், எனக்கு ஃபோன். கண்ணதாசன் பேசினார். நான் அப்போல்லாம் மது அருந்துவேன். உனக்கு பிடிச்ச ஓல்ஸ் ஸ்மக்லர் விஸ்கி இப்போ அனுப்பிச்சிட்ருக்கேன் டிரைவர்கிட்ட, இப்போ வருது அவங்க வீட்டுக்குன்னாரு. சந்தோஷம்தான். ஆனால் என்ன அப்படி மகிழ்ச்சி உங்களுக்கு? என்ன இல்லை, இந்த முத்துராமலிங்கத்தோட ஒரு படம் பார்த்தேன். முத்துராமலிங்கம் யாருன்னா வி.கே. ராமசாமியோட சகோதரர். கண்மலர்னு ஒரு படம், ஏதோ மாமா தான் மியூசிக்கு, புகழேந்தி இருந்தார். அப்போ 2 பாட்டு அதில் நான் எழுதியிருக்கேன். 2 பாட்டு கண்ணதாசன் சார் எழுதுறார். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏவிஎம்ல கூட அந்த வழக்கம் உண்டு. எடுத்த வரைக்கும் படத்தை கவிஞர்களுக்கு போட்டு காமிச்சு இந்த பாட்டு இங்கே வைக்கலாமா, உங்களுக்கு ஏதாவது தோணுதான்னு கேட்குற பழக்கமெல்லாம் ஏவிஎம்ல இருந்தது. நல்ல பழக்கமெல்லாம் போயிடுது. நம்மளே யார் கேட்குறேன், நமக்கு அவன் கொடுக்குற செக்கு செல்லு வாங்குறத தவிர வேற கவலையே. இவர் என்ன பண்ணாரு, அந்த கண்ணதாசன் என்ன பண்ணாரு, அது வந்து பட்டு டைரக்ஷன், கிருஷ்ணன் மஞ்சு சூப்பர்விஷன். அந்த படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க எடுத்த வரைக்கும். அதில் ஓதுவார் உன் பெயர் ஓதுவார் இன்னும் ஒரு பாட்டு. கங்கை கொண்டான் என்மையில் கருணை கொண்டான், பிறை திங்கள் கொண்டான் நெஞ்சை திருடி கொண்டான், பாதி மங்கை கொண்டான் எந்தன் மனத்தை கொண்டான், இவை யாவையும் கொண்டான் எந்தன் மாலையும் கொண்டான்னு சரோஜாதேவி போய் போட்டு பாடுற மாதிரி. அவர் வி.கே.ஆர். தம்பி முத்துராமலிங்கம் தான் ப்ரொடியூசர். ஏன் முத்துராமலிங்கம் எந்த தேவாரம் திருவாச்சி எதுலேருந்து எடுத்து அந்த பாட்டை? நம்ம வாழை எழுதினதுன்னாரு. அவ்வளோதான். கண்ணதாசன் உடனே இந்த பாட்டை ஃபோன்லேயே சொல்கிறார். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், இந்த சபையில் நான் என் வாழ்க்கை வரலாறு அதை எழுதியிருக்கேன், நான் செத்து போனா நீ தான் என்னை பற்றி பாடணும். அவர் இறந்த 10வது நாள் ஏஎல்எஸ் பையன் கண்ணப்பன் எனக்கு ஃபோன் பண்ணி, பாரதிய வித்யாபவனில் ஒரு இரங்கல் கவியரங்கா நீங்கள் வரணும்னார். இரங்கல் கவியரங்கத்தில் கைத்தட்டி பார்த்துருக்கீங்களா? நான் சொன்னேன்,
கண்ணதாசா, உனக்கு அன்பு மனம் உண்டு, அறிவு மனம் உண்டு, அழகு மனம் உண்டு, அஸ்தமனம் இல்லை. எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேர்களில் யமனும் ஒருவன் ஓர் அழகிய கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டான். உனக்கு 3 தாரம் இருந்தாலும் தமிழ் தான் முதல் தாரம் என்று சொல்ல. எத்தனையோ படங்கள், உன்னுடைய பாட்டு எத்தனையோ படங்களுடைய வெற்றிக்கு அஸ்திவாரமாக இருந்தது. இது உன்னுடைய அஸ்திவாரமாக இருக்கிறது என்று நான் வருத்தப்பட்டேன். விஸ்வநாதனுக்கு மெல்லிசை மன்னர்கள் என்ற பட்டம் என்கேடி கலா மண்டபத்தில் கொடுக்கிற பொழுது கண்ணதாசன் பேசினார் மேடையில். படம் வர்றதுக்கு முன்னாடி விஸ்வநாதன் சுசீலா வச்சு அந்த பாட்டை மன்னவனை அழலாமா, பக்கத்து வீட்டு புறமச்சான், சாரி பக்கத்து வீட்டு புறமச்சான் பாட்டை கற்பகம் தீபாவளி ரிலீஸ் 63. ஆனால் இவங்க பட்டம் வாங்குறது ஏதோ பிப்ரவரி மார்ச்சில். அதில் மேடையில் சுசீலா விட்டு ஒரு புது படத்து பாட்டு வாலினோத்தர் எழுதியிருக்காரு. அதான் விஸ்வநாதன் என்ன எழுதுகிறான் என்று பார்ப்பாரே தவிர எவன் எழுதுகிறான் என்று பார்க்கணும். விஸ்வநாதன் அண்ணன் இல்லைன்னா இந்த வாலியெல்லாம் இன்னைக்கு ஆளே இருக்க முடியாது. அதே விஸ்வநாதன் அண்ணன் என்கிட்ட வைத்திருந்த அன்பு மாதிரி அப்படியே ஒரு கார்பன் காப்பி ஜெராக்ஸ் மாதிரி இளையராஜாவை கொண்டாந்து பத்திரகாளியில் விட்டாங்க கடவுள். இல்லைன்னா அப்பயே க்ளோஸ். நான் அந்த அந்த விழாவில் சுஷிலா வச்சு இந்த பக்கத்து விட்டு வரும் மச்சான் பாடின உடனே கண்ணதாசன் மேடையில் பேசியிருக்காரு. யாரு வாலின்னு புதுசாக எழுதியிருக்காரு. மனசுக்குள்ளே தேரோட்ட மைவிழியில் வடம் பிடிச்சான்னு பிரமாதம். யார் யார் அவர் பாராட்டணுங்கிறதுக்காக அந்த விழாவில் என் பாட்டை பாடியாட்டார். விஸ்வநாதன் கிட்ட ஒரு பிரமாதமான சமாச்சாரம் உண்டு. என்ன பண்ணுவார், காலையில் கண்ணதாசனோட ஒர்க் பண்ணுவார், மாலையில் என்னோட ஒர்க் பண்ணுவார். வந்த உடனே எனக்கு சூடு சொரணை வரணுங்கிறதுக்காக காலையில் கவிஞர் ஒரு பாட்டை நான் கேட்டு பாரு, பிரமாதமாக இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, முண்டம் இது மாதிரி ஒன்றாலும் எழுத முடியாது, எழுதணும்னா முயற்சி பண்ணுவார். அவர்கிட்ட போய் காலையில் என்ன பண்ணுவார், இந்த வாலி நேற்று ஒரு பாட்டு எழுதினாங்க கேட்குறீங்களான்னு. அவரு மாதவி பொன்மையிலால் தோகை விற்றாரா, வாலி வீட்டுக்கு போனா கூட்டு போனார், கூட்டு வந்துட்டார் கண்ணாசன் வீட்டுக்கு. பாட்டு எழுதினவன பார்க்கணும்னு என் வீட்டுக்கு வந்தார் சார் அவர். ஆனால் நான் ஆல் இந்தியா ரேடியோவில் சென்னை திருச்சியில் இருந்த காலத்துலேருந்து எனக்கு அவர் தெரியும். நான் ஏன் கண்மணி சுப்புவை பார்த்தா இப்போ ஐ வில் பி எலக்ட்ரிஃபைடு. நான் கண்ணதாசனை பார்த்தது 47-48 காதல் அரூராமநாதன் ஆஃபீஸில் திருச்சியில் பார்த்தப்போ கண்மணி சுப்பு மாதிரியே இருப்பார் கண்ணதாசன். நான் பார்த்த பொழுது கண்ணதாசன் நெற்றியில் விபூதி குங்குமம் இருந்தது. சண்டமாரதன் எடிட்டராக இருந்தார் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல. அதை கண்ணதாசனை பற்றியெல்லாம் மணிக்கணக்காக பேசலாம். என் வாழ்க்கை வரலாறுல பக்கம் பக்கமாக நான் எழுதியிருக்கிறேன். தூக்குன்னு ஒரு ஆள் தூக்குவார் கண்ணதாசன். அடிச்சாருன்னா அப்படி பெரட்டி அடிச்சாருன்னா அப்படி அடிச்சிருவார். அதான் கலைஞர் சொன்னார், தாக்கினாலும் நல்ல தமிழை தாக்குறாங்க. அதெல்லாம் பாராட்டு விழாவில் எனக்கு ஒரு விஸ்வநாதன் நீ வாயானார், நான் வந்துட்டேன், அவ்வளோதான். விஸ்வநாதன் நான் சத்தியமாக சொல்கிறேன், இப்போ ராஜா சொன்னதே நானும் சொல்கிறேன். விஸ்வநாதன் வராமல் காவிரி மைந்தனும் மற்றவர்களும் வந்து கூட்டா இப்போ எனக்கு எதுக்கியா பாராட்டுன்னு நான் எழுதுகிற பாட்டெல்லாம் கேட்டால் நீ உதைக்க வந்துடுவேன். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், இப்போ எழுதுகிற பாட்டு வரியே புரியலைங்களே, நீங்கள் ஏன் கவலைப்படலைன்னா. அட பாவி, அது புரியக்கூடாதுன்னு நான் கவலைப்பட்டு இருக்கேன். பட்டா என்ன உதப்பான்னு நான் கவலைப்பட்டேன். நீயா அதை பொதுவாக விஸ்வநாதனுக்கு நேரெல்லாம் நான் இப்படி நின்று பேசக்கூடாது. யாருன்னே தெரியாது, என் பாட்டை பார்க்குறாருன்னு நான் பாட்டு எழுதுறேன். எங்கே இருந்தீர் இவ்வளோ நாள்னாரு. எங்கே இருந்தேன் நீங்கள் சொல்லுது, சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்தேங்கிறது தான் அர்த்தம். அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் படம்லாம் நான் எழுதியிருக்கிறேன். 60-61 நான் நல்லவன் வாழ்வான்லாம். அதெல்லாம் ஒன்றும் பத்தலை. நான் மதுரைக்கு வேலைக்கு போயிடலாமான்னு நினச்சேன். பிபி சீனிவாசன் ரூமுக்கு வந்தார். எனக்கு நண்பர் அவர். நான் வறுமைப்பட்ட காலத்தில் எனக்கு 5-10 பணம் கொடுப்பார். போய் சொல்லுவேன், எங்கள் அப்பாவுக்கு தவசம் அம்மாவுக்கு தவசான்னு ஒரே மாதத்தில் 2 வாட்டி பணம் வாங்குவேன் பிவி சீனிவாசன் கிட்ட. அப்படியா, போன மாதம் தானே வந்தீங்கன்னா அது வேற தவசம். அவர் வந்தார். டிவிஎஸ்ல கணேசன் ஒரு பெரிய நம்பர் 1 ஆஃபீஸர் இருந்தார் மதுரையில். நீ வாயா, உனக்கு சினிமா ஒத்துக்கலன்னு, நீ படிச்சிருக்கேன், நான் வேலை போட்டு கொடுத்துட்றேன் 2000 ரூபா சம்பளத்தில், நான் புறப்பட போகிறேன். பிபிஎஸ் ரூமுக்கு வந்தார். என்ன சமீபத்தில் பாடினார் படத்தில், என்ன மயக்கமா கலக்கமா பாடினார். ஒரு தடவை கண்ணதாசனை அவன் ஃபுல் ஹார்ட் ட்ரிங்க்ஸ், உம்மை பாட்டே உமக்கு விரோதி, இதை எழுதலைன்னா நான் வந்தே இருக்க மாட்டேன். இந்த மயக்கமா கலக்கமா பாட்டு அத்தியுதமான பாட்டு. அதுக்கு மெட்டு போட்டார் இந்த மன்னன். என்ன சொல்றது, ஒரு ஃப்ரூட் பீஸ்.
ரெடியா? என்ன பாட்டு சார், என்ன பாட்டு சார்? நீங்க சோர்ந்து உட்காந்துருக்கீங்களா? ஒருத்தனை பார்த்து கேட்குறீங்க, மயக்கமா, கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா? அட ஆமா ஐயா ஆமா. இப்ப என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கை என்றால் 1000 இருக்குன்னா எப்படி பாருங்க, செயின் ஆஃப் தாட், கோஜன்சி ஆஃப் தாட். ஒரு பாட்டுன்னா அன்னைக்கு ராஜா கிட்ட யாரோ சொன்னா ஒரு பாட்டு நல்லா எழுதுறாரு, சும்மா இருங்க என்ன பல்லவி எழுதுறான், அதுக்கப்புறம் அதுக்கு தொடர்ந்து கருத்து வரலன்னு வரும். ஒரு ராஜா கிட்டலாம் நீங்கள் சீக்கிரம் ராஜா விஸ்வநாதன் கிட்டலாம் ஒருத்தன் எழுதினான்னா அப்புறம் அவன் எங்கே வேணால் பொழைச்சிக்கலாம். ஏன்னா அந்த கோஜன்சி ஆஃப் தாட்டில் ரொம்ப அதை இல்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்க, அதோட ஒட்டி வரலையேன்னு. கோஜன்சி ஆஃப் தாட்டு பாருங்க, மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கைகள் நடுக்கமா. ஆமான்னா வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், தெரியுது இல்லை? அப்புறம் எப்படியா வாழறது? அதான் வாடி இருக்கேன்னா, வாடி நின்றால் வந்த துன்பம் ஓடுவது. எப்படி வாடாமல் இருக்கிறது? எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி. எதையும் தாங்க இதயம் எப்படியா முடியும்? மனசு நொந்து நூலாகி போய் செத்து போயிட்டு இருக்கிற, அப்புறம் எதையும் தாங்க இதயம்னா நாளைக்கு சோத்துக்கு என்னையா பண்றது? அட நாளை பொழுதை இறைவனுக்கு கழித்து நீயே உங்கையில வச்சுக்கிற மனசு, மனதை ஒரு மாளிகையாக்குனா நாளை பொழுதை இறைவனுக்கு கழித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு. என்னையா அவனெல்லாம் வந்துட்டான் இவனெல்லாம் வந்துட்டான் நான் கஷ்டப்படுறேன், அப்படியா? உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நீ சட்டை இல்லைன்னு அழகாம பனியனே இல்லாமல் இருக்கிறான்டா. இப்படி ஒரு பாட்டு சார் அது. இதை கேட்ட உடனே தான் சரி மெட்ராஸ்லேயே கண்டினியூ பண்ணேன். அந்த பாட்டு, அதனுடைய கருத்து, அந்த நீங்கள் ராஜா சொன்ன மாதிரி அளவுக்கு என்ன வேணால் எழுதலாம். ஆனால் இந்த டியூன் எப்படி ட்ராவல் பண்ண பாருங்க, நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன். அது மாதிரி ஒரு சிவாஜி ரஜினி நடித்த ஒரு படம் நான் வாழ வைப்பேன் இல்லை, அவருடைய நோட்டேஷன்ஸ் நீங்கள் அசெண்டிங் நோட்ஸ் டிசெண்டிங் நோட்ஸுக்கு தகுந்த மாதிரி வார்த்தை இருக்கணும். ஆகாயம் மேலே பாதாளங்கள். பாட்டுன்னா ஒரு மெட்டு கெடுத்துறது துட்டு கெடுத்துறதுலாம் இருந்தால் கூட இந்த வர்ணமட்டனுடைய பாவத்தை கடணும். இந்த பாவம் வரல நான் விட மாட்டேன். எத்தனை பாட்டுகள் நான் பயிற்சி அடைஞ்சு பின்னாடி மெச்சூர் ஆகி ஒரு முழு கவிஞனை ஆரத்துக்கு அந்த அறிவு ஃபுல்லாக விஸ்வநாதன் போட்ட பிச்சை தான். எனக்கு ஒரு நல்ல நாடக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட ஆற்றுப்படுத்துதல், தமிழ் ஆற்றுப்படை சொல்லுவாங்களே, ஆற்றுப்படுத்துதல், நெறிப்படுத்துதல், இப்படி தான் சினிமா எழுதணும், இப்படி பண்ணணும். அது மாதிரி எத்தனையோ பாட்டுகள். எம்ஜிஆருடைய படங்கள் பாட்டெல்லாம் நீங்கள் எவ்வளோ சமாச்சாரம். அப்போ அழகிய தமிழ் மகள் இவள்லாம் வாயிலே நுழையில நடிக்க மாட்டேன்னு போயிட்டு வர எம்ஜிஆர் மாத்தலையா விஸ்வநாதன் பேய் ஹிட்டாச்சு படம் பாட்டு.